கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவ ஜனங்களுக்கு ஒரு சில முக்கியமான காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க. அதை புரிந்து கொள்ளணும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஜெபிப்பதும் வேதம் வாசிப்பதுமே கிறிஸ்துவ வாழ்க்கைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, நீங்கள் கடந்து போகிற இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் பலதரப்பட்ட சூழ்நிலைகள் வரும்பொழுது உங்கள் மனது சோர்ந்து போகும். அப்போது வருகிற எதிர்ப்புகளுக்கு, போராட்டங்களுக்கு தப்பி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய கிருபையை விளங்கி கொள்ள வேண்டும். இதை குறித்து நான் உங்களுக்கு சற்று ஆழமாய் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். பாருங்கள், எபேசியரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பார்ப்பீர்கள் என்றால், தேவனுடைய பலத்த சத்துவத்தால் எனக்கு அளிக்கப்பட்ட வரமாகிய அவருடைய கிருபையினாலே இந்த சுவிசேஷத்திற்கு ஊழியக்காரனானேன். பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் தன்னுடைய வாழ்க்கையில தேவன் தனக்கு பாராட்டின கிருபைகளை குறித்து சொல்லும் பொழுது ஒன்றை சொல்லுகிறார். நான் இன்றைக்கு கர்த்தருடைய ஊழியக்காரனாயிருக்கிறேன். ஆண்டவருடைய சுவிசேஷ ஊழியத்தை செய்து வருகிறேன். அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்ட அப்போஸ்தலனாயிருக்கிறேன். அப்பொழுது அவர் அதை குறித்து சொல்லுகிறார், நான் எப்படி ஊழியக்காரன் ஆனேன் என்று சொன்னால், எனக்கு அளிக்கப்பட்ட தேவனுடைய வரமாகிய கிருபையினாலே. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆவிக்குரிய வரங்கள் வேணும்னு ஆசைப்படுறோம், அப்படிதானே? ஆமாம். ஆனால் கிருபையே ஒரு தேவனுடைய வரம் என்று சொல்லி இங்கே பரிசுத்த பவுல் அப்போஸ்தலன் நமக்கு மென்ஷன் பண்ணுகிறத நம்ம பார்க்குறோம். கிருபையே வரம் தான் ஐயா. ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் அவனை பாதுகாக்கிறார். ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் அவனை வியாதியிலிருந்து சுகமாக்குகிறார். ஒரு மனிதனுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தால் இந்த பூமியில அழிந்து போகாதபடிக்கு பாதுகாக்கிறார். நல்ல கவனிங்க. ஒரு பெரிய கோடீஸ்வரனை பார்க்குறோம், நம்ம என்ன நினைக்கிறோம்? கிருபை பெற்ற மனுஷையா, கர்த்தரை நம்பி வந்தான், 5 வருஷத்துக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டு கோடீஸ்வரன் ஆயிட்டான். ஓகே. இன்னொரு மனுஷனை பார்க்குறோம், 85 வயசில் அப்படி சும்மா வாக்கிங், காலையில் ஜாக்கிங் போயிட்டு டீ கடையில் போய் டீயை குடித்து பப்ஸு சம்சா அடித்து நொறுக்கி சாப்பிட்டுட்டு, எனக்கு பிபி கிடையாதுயா, எனக்கு சுகர் கிடையாதுயா, எனக்கு கொலஸ்ட்ரால் கிடையாதுன்னு சொன்னால் 40 வயசில் கொலஸ்ட்ரால் மாத்திரை போடுறவனுக்கு எப்படி இருக்கும்? அப்போ கவனிங்க ஐயா, அந்த மனுஷனுக்கு உலக பிரகாரமான எந்த ஒரு மேன்மையும் ஆசீர்வாதமும் இல்லை. ஆனால் சரீரத்தில் ஒரு நோய் நொடி இல்லை. 84 வயசில் வாக்கிங் ஜாக்கிங் போகிற ஆரோக்கியமாக இருக்காருன்னா அது ஒரு கிருபை. அது ஒரு கிருபையா. கடந்த நாட்களில் எனக்கு ஒரு தம்பி ஒரு சின்ன ரீல்ஸ் அனுப்பியிருந்தான். அதில் ஒரு வயசானவர் கல்யாண வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு வீடியோ. நான் அந்த வீடியோவை பார்க்கும்போது ஒரு 45 வயசில் ஒருத்தர் வராரு. ஐயா, தப்பாக நினைக்காதீங்க, நான் உங்களை இதுக்கு முன்னக்கூட்டியே 2 பந்தியில் நீங்கள் சாப்பிட்றத பார்த்தேனே அப்படின்னு சொல்லி அந்த மனுஷன் கேட்கான். அதுக்கு அந்த பெரியவர் சொல்கிறாரு, உனக்கு நல்ல ஞாபக சக்தி திறன் இருக்குது, எனக்கு நல்ல ஜீரண சக்தி திறன் இருக்குது, அதனால 3 பந்தியில் நான் சாப்பிட்றேன்னு சொல்கிறாரு. இப்போ அது என்னைய ரொம்ப சிந்திக்க வச்சுது. என்ன அப்படின்னா, ஒரு மனுஷன் 70 வயசில் என்னத்தை சாப்பிட்டாலும் அவனுக்கு செமிக்குதியா, நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக இருக்கான்னா, தட் இஸ் ஆல்சோ அ கிரேஸ், கிருபை. இன்றைக்கி 40 வயசில் பாருங்கள், ஜிம்முக்கு போகிற ஒருத்தன் சொல்கிறான், நான் ஃபிட்னஸ், பாடி ஃபிட்னஸ், பிரியாணி சாப்பிட மாட்டேன், எக்கு சாப்பிட மாட்டேன். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், நான் பொரிச்ச ஐட்டம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டயட் கண்ட்ரோலுங்க. இங்கே ஒருத்தன் 84 வயசில் பிரியாணியும் கிடைச்சதையும் வச்சு கட்டுன்னு கட்டிட்டு நான் ஆரோக்கியமாக இருக்கேன்னு சொல்கிறான். எது கிருபை? 25 வயசுலேயும் 40 வயசுலையும் சாப்பிட வேண்டியதை சாப்பிடாம டயட் கண்ட்ரோலில் இருக்கானே, அது கிருபை இல்லை. 85 வயசுலேயும் நல்ல மூக்கு முட்டை ருசித்து ரசித்து சாப்பிட்டு பாதிக்கப்படாமல் இருக்கானே, அதான் கிருபை. அப்போ கவனிங்க, தேவனுடைய கிருபையானது ஒவ்வொரு மனிதனுக்கும் பகிர்ந்தளிக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ இங்க பவுல் சொல்லுகிறார், தேவனுடைய வரமாகிய கிருபையினாலே நான் ஊழியக்காரனாக இருக்கிறேன். இந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், இந்த செய்தியை கேட்குற உங்களுக்கு தேவனுடைய வரமாகிய கிருபை கிடைச்சிதுன்னா உங்களால் நிம்மதியாக வாழ முடியும், ஆசீர்வாதமாக வாழ முடியும், சமாதானமாக வாழ முடியும், சுகத்தோடு வாழ முடியும். நீங்கள் எதை குறித்தும் கவலையற்று வாழ முடியும், எந்த நிலையில் இருந்தாலும். அதான் ரகசியம்.
நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் சந்தோஷமாக, சமாதானமாக, ஆசீர்வாதமாக, திருப்தியாக வாழ முடியும் தேவனுடைய வரமாகிய கிருபை இருந்தால். அந்த கிருபைக்காக நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, பரிசுத்தமான இந்த காலை வேளையில் நீங்கள் தருகிற ஜீவனுள்ள வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு எங்களுக்கு உடைய வரமாகிய கிருபை வேணும்ப்பா. இந்த பூமியில் நாங்கள் வாழ்ந்து இருக்க, நாங்கள் மகிழ்ந்து இருக்க, நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த உம்முடைய வரமாகிய கிருபை எங்களுக்கு தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அந்த செய்தி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும் என்று நான் ஜெபித்து வாழ்த்துகிறேன். இயேசுவின் அன்பின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.